அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த சூழ்நிலையில் மீண்டும் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை எப்போது இடம்பெறும், இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தற்போது மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் ஈரான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தலைமையிலான குழு நேரடியாக சந்தித்திருக்கின்றார்கள். புடின் என்ன கூறியிருக்கின்றார், அடுத்து மத்திய கிழக்கில் ஈரான் நடத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்கா மிகப்பெரிய அதிர்ச்சி, அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்பட்ட விடயம் குறித்து தற்போது உண்மைகளை உலகுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் கைவிடப்பட்டன. ஈரான் தன்னுடைய கொள்கைகள் கோரிக்கைகளில் விடாப்பிடியாக நின்ற காரணத்தினால் அமெரிக்கா ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவினரை அனுப்பவில்லை என்பதுதான் நிதர்சனம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப், அண்ட புழுகர் ஆகாச புழுகர் டொனால்ட் ட்ரம்ப் ஏதேதோ காரணங்களை கூறி நாங்கள் பேச்சுவார்த்தையை ரத்து செய்து விட்டோம், எங்களுடைய தூதுக்குழுவினர் அங்கு செல்லவில்லை என்றெல்லாம் அதை பூசி மழுகினார். ஆனால் பின்னர் அவர் எப்படி கூறினாலும் உண்மை வெளிப்பட்டுவிடும் என்பதைப் போல ஈரான் எப்போது பேச வேண்டும் என்றாலும் எங்களை தொலைபேசி வழியாக நேரடியாக அழைக்கலாம் என்று ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அவரே மறைமுகமாக ஒப்புக்கொண்டு விட்டார். எந்த நேரத்திலும் ஈரான் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்று அமெரிக்கா தெரிவித்த விடயங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானினுடைய கைகள் ஓங்கி இருக்கின்றது. அமெரிக்கா எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டு இந்த போரில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என படாத பாடுபடுகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் போரில் ஏற்பட்ட தோல்வி மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவுடைய பிம்பத்தை ஈரான் சுக்குநூறாக்கிவிட்டார்கள். அமெரிக்க மக்கள் மத்தியிலேயே ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இந்த போர் ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டுவிட்டது. இந்த நிலையில்தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தலைமையிலான குழு ரஷ்யாவுக்கு சென்று மாஸ்கோவில் விளாடிமிர் புடின் தலைமையிலான ரஷ்ய உயரதிகாரிகளை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். நீண்ட நேரம் புடின் ஈரானிய தூதுக்குழுவுடன் பேசியிருக்கின்றார். அதிலும் அப்பாஸ் அரக்சியை நேரடியாக வரவேற்ற புடின், ஈரானிய மக்கள் தங்கள் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக மிக கடுமையாகவும் துணிச்சலாகவும் போராடுகின்றார்கள், அவர்களுடைய போராட்ட குணம் எங்களை வியப்புக்குள்ளாக்குவதாக நேரடியாக புடின் அப்பாஸ் அரக்சியிடம் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஈரான் இந்த கடினமான காலகட்டத்தை கடந்து விரைவில் அமைதி திரும்பும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதுடன் மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதை விரைவுபடுத்துவதையும் ஈரானில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் ரஷ்யா தன்னால் என்ற அனைத்தையும் செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையையும் அப்பாஸ் அரக்சிக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மற்றும் பிராந்திய நாடுகளின் நலன்களுக்கு சேவையாற்ற ரஷ்யா அனைத்து விடயங்களையும் கருத்தில் எடுத்திருப்பதாகவும் இந்த விடயம் குறித்து செர்ஜி லாவ்ரோவ் சிறப்பு கவனம் எடுத்திருப்பதாக புடின் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் வெளியாக இருக்கின்றன. அதே போல ஈரான் எங்களுடைய நட்பு நாடு, நாங்கள் எப்போவும் ஈரான் பக்கத்தில் நிற்போம் என்பதையும் புடின் தன்னுடைய வாயால் கூறியிருக்கின்றார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம். எனவே ஈரான் அமெரிக்க போரில் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ற விடயம் மீண்டும் உலகரங்கில் பேசு பொருளாக இருக்கின்றது. புடின் ஈரானிய சந்திப்புகள் அவர்கள் என்ன விடயம், அவர்கள் சில விடயங்களை வெளிப்படையாக கூறினாலும் பல விடயங்கள் சொல்லப்படாத விடயங்களை பேசியிருப்பார்கள். அவர் என்ன விடயங்கள் பேசியிருந்தார்கள் என்பதும் இங்கே கேள்வியாக மாறியிருக்கின்றது. அடுத்து கார்முஸ் ஜலசந்தியை நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்றெல்லாம் ட்ரம்ப் சமூக வலைத்தளத்தில் ஒரு யுத்தத்தை நடத்தினாலும் கூட இன்றைய தினம் கடல் கண்காணிப்பு தொடர்பாக உண்மை தரவுகளை வெளியிடக்கூடிய அமைப்பு கப்பல் போக்குவரத்து பகுப்பாய்வு நிறுவன கேப்லர் நேற்று கார்முஸ் ஜலசந்தி வழியாக வெறும் 4 கப்பல்கள் மட்டுமே சென்றிருக்கின்றன. அந்த 4 கப்பல்களும் ஈரானுடைய IRGC கடற்படையிடம் அனுமதி பெற்ற பின்னரே கார்முஸை கடந்து சென்றிருக்கின்றன. ஈரானின் விருப்பத்தின் பேரில் இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி இன்னும் மூடப்பட்டிருக்கின்றது. இதை அமெரிக்காவோ வேறு நபர்களோ கட்டுப்படுத்துவதாக கூறினாலோ அல்லது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாக கூறினாலோ அவை நடைமுறை சாத்தியம் அற்றவை என்பதை தற்போது கடல்வழி கண்காணிப்பகம் ஈரான் தெரிவிக்கவில்லை. சர்வதேச கடல்வழி கண்காணிப்பு மையம்
தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே கார்மூஸில் ஈரானை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்பதை அவர்கள் மறைமுகமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து இன்று பென்டகன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் அமெரிக்க மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஈரான் ஆரம்பத்தில் அமெரிக்கா தாக்குதலை நடத்திய உடனேயே மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் தளங்களை கொடுத்தாரோ, யாரெல்லாம் நிலங்களை கொடுத்தாரோ, எவனெல்லாம் அமெரிக்க இராணுவம் வந்து நிற்பதற்கு இடம் கொடுத்தானோ அந்த நாடுகளை எல்லாம் பாரபட்சமின்றி மிக கடுமையாக தாக்கினார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் என ஒரு பலமுனை தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்குள் 15 நாடுகளை தாக்கும் அளவுக்கு ஈரான் ஒரு மிக பிரமாண்ட தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். உண்மையில் சொல்லப்போனால் ஈரானிய தாக்குதலை மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்கா எதிர்பார்க்காத அளவு ஒரே நேரத்தில் பலமுனை தாக்குதலை ஐஆர்ஜி மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் ஆரம்பத்தில் சேதங்கள் மூடி மறைக்கப்பட்டாலும் பின்னர் சேட்டலைட் புகைப்படங்கள், செய்மதி புகைப்படங்கள் வெளியாகி சவுதி அரேபியாவில், கத்தாரில், எமிரேட்ஸில், குவைத்தில், பஹ்ரைனில் என அனைத்து மத்திய கிழக்கில் எங்கெங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றதோ அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களினுடைய சேதங்கள் எல்லாம் வெளியாக இருந்தன. அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருந்தது என்பதை அமெரிக்க ஊடகங்களே வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது வெளியான சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் ஈரானால் நிர்மூலமாக்கப்பட்ட அல்லது தரைமட்டமாக்கப்பட்ட அமெரிக்க இராணுவ தளங்களை மீண்டும் உடனடியாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று பென்டகன் வெள்ளை மாளிகைக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் மத்திய கிழக்கில் தற்போது அமெரிக்க இராணுவம் கண்கள் குருடாக்கப்பட்டு ஒரு குருடனை போல சுற்றி கொண்டிருக்கின்றது. ஏனால் அத்தனை ரேடார் நிலையங்களையும் ஈரான் துவம்சம் செய்து விட்டார்கள். இனியொரு போர் ஏற்பட்டால் மத்திய கிழக்கில் ஈரானின் ஏவுகணைகள் வருவதையும் பார்க்க முடியாது, ட்ரோன்கள் வருவதையும் பார்க்க முடியாது. ஈரான் நினைத்த இடங்களெல்லாம் அமெரிக்க தளங்களையும், அமெரிக்க பொருளாதார மையங்களையும், அமெரிக்க கூட்டாளிகளினுடைய மையங்களையும் தாக்கும் என்பது அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் மீண்டும் அமெரிக்க இராணுவ தளங்களையும், ரேடார் நிலையங்களையும், அமெரிக்க வான் பாதுகாப்புகளையும் மீட்டெடுப்பதற்காக ஒரு சேத விவரம் கணிப்பிடப்படுகின்றது. அமெரிக்க இராணுவத்தின் தலைமையகத்தால் பென்டகனும் அமெரிக்க இராணுவ தளபதியும் இணைந்து இந்த சேத விவரத்தை கணிப்பிடுகின்றார்கள். அவர்கள் ஒரு அறிக்கையை ட்ரம்புக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். அந்த அறிக்கை குறித்தும் எப்போது மீண்டும் மத்திய கிழக்கு தளங்களை நீங்கள் சரி செய்ய போகின்றீர்கள் என்றும் ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற பொழுது ட்ரம்ப் உண்மையை உளறி இருக்கின்றார். நாங்கள் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு சேதத்தை ஈரான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு $25 பில்லியன் இதை மீண்டும் சீரமைப்பதற்கு செலவாகும் என்று நாங்கள் நினைத்தால் $250 பில்லியன் செலவு வரை அவர்கள் தாக்கி இருக்கின்றார்கள். உதாரணமாக 10 மடங்கு அளவுக்கு சேதங்கள் இருக்கின்றன. உடனடியாக சீர் செய்ய முடியாத நிலையில் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றன. மிக பாரிய ஒரு நிதி, பல பில்லியன் டாலர்கள் இதற்கு தேவைப்படலாம் என்பதால் அமெரிக்க காங்கிரஸின் ஒப்புதலை பெறுவதற்கான முயற்சிகளையும் ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே ஈரானின் மரண அடி மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதா என்று எண்ணும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கின்றது. அமெரிக்க தளங்கள் துவம்சம் செய்யப்பட்டிருப்பதை அமெரிக்கர்களே தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் லெபனான் இடையே மீண்டும் முழுகளவிலான மோதல் வெடித்திருக்கின்றது. ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல். அந்த மோதலில் ஒரு காணொளி நேற்றைய தினம் வெளியாக இருந்தது. ஹெலிகாப்டர்கள் மூலம் காயமடைந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை அள்ளிச் செல்வதற்காக அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு பலர் செல்கின்றார்கள். காயமடைந்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கும்பலாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தினார்கள். அந்த ட்ரோன் தாக்குதல் ஒரு மயிரலையில் இறுதிக்கணத்தில் சுடப்பட்டதால் அவர்கள் தப்பித்திருந்தாலும் கூட ஹிஸ்புல்லா எவ்வளவு தூரம் துல்லியமாக ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து தாக்குகின்றார்கள் என்பதற்கு அந்த வீடியோ பதிவு ஒரு உதாரணம். அதாவது காயமடைந்தவர்களை கொண்டு செல்லக்கூடிய அவர்களுடைய கெளிகள் தரையிறங்கக்கூடிய இடத்தை சரியாக குறிபார்த்து ட்ரோனை அனுப்புகின்றார்கள். எனவே ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் அப்பாவி பொதுமக்கள் மீது லெபனானின் 7 கிராம மக்களை வெளியேற சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் விமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய குணமே காசாவிலும் சரி வேறு பகுதிகளிலும் தங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை எதிரிகள் ஏற்படுத்திவிட்டால் அவர்களை தாக்குவதை விட அங்கிருக்கும் அப்பாவி சிவிலியன் மக்களை, பாடசாலைகளை, வைத்தியசாலைகளை, ஐநா அகதி முகாம்களை
தாக்கக்கூடிய ஒரு மோசமான செயற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். எனவே ஹிஸ்புல்லா தாக்குதலில் இஸ்ரேல் மிகப்பெரும் இழப்புகளை சந்தித்த சூழ்நிலையிலும் லெபனான் குடிமக்கள் மீதும் மிகப்பெரிய அளவில் அங்கிருக்கும் கிராமங்கள் மீதும் உக்கிரமான தாக்குதலை இஸ்ரேல் விமானப்படை செய்திருக்கின்றார்கள். இதில் மிகப்பெரிய உயிரிழப்பு லெபனான் குடிமக்கள் மத்தியில் எழுந்திருப்பதாக கூறப்படுகின்றது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் நேரம் வரை கிடைக்கவில்லை. 20 முதல் 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், லெபனான் குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சுயாதீன செய்திகள் வந்தாலும் அது உறுதிப்படுத்தப்பட்டவுடன் நாளைய காணொலியில் அவற்றை உங்களுக்கு தர இருக்கின்றோம். அடுத்து ஈரான் அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தை முடங்கியுள்ள சூழ்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை முற்றாக ஈரான் மூடியிருக்கின்றார்கள். இதனால் எண்ணெய் விலைகள் மீண்டும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன. இன்று காலையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $107.5 இருந்த சூழ்நிலையில் கச்சா எண்ணெயின் விலை மட்டுமல்ல, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG கேஸினுடைய விலையும் மிகப்பெரிய அளவில் உயர்வடைந்திருக்கின்றது. எனவே மீண்டும் உலக நாடுகள் ஒரு சிக்கலான நிலைமைக்கு சென்றிருக்கின்றார்கள். கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பு தொழிற்சாலைகளையும் தொழிலாளர்களையும் பல நாடுகளையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. எனவே ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டு ஹார்முஸ் நீரிணை முற்றாக திறக்கப்பட்டால் மட்டுமே இந்த கச்சா எண்ணெயின் விலை குறைந்து ஒரு ஸ்திரமான பொருளாதார நிலை இங்கு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் திடீரென ஒரு பயங்கரமான துப்பாக்கிச்சூடு. ஒரு நபர் அங்கிருந்த மருத்துவர்கள், தாதியர்கள், நோயாளர்களை நோக்கி மிகப்பெரிய அளவில் சரமாரியான துப்பாக்கிச்சூட்டை நடத்துகின்றார். அந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒரு போலீஸ் உயரதிகாரி துப்பாக்கிச்சூட்டில் சம்பவ இடத்திலே கொல்லப்படுகின்றார். 2 போலீஸ் அதிகாரிகள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இன்னொரு பொதுமகனும் காயமடைந்திருக்கின்றார். பின்னர் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை இவர்கள் தாக்குதல் நடத்தியதில் போலீசாரின் தாக்குதலில் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டிருந்தார். தப்பியோடு கைதி மடக்கி பிடிக்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தின் பின்னர் விசாரணை நடத்தியதில் ஒரு கொள்ளை வழக்கில் கைதான ஒருவரை பரிசோதனைக்காக அவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து வந்தபோது அவர் திடீரென மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி மூலம் வைத்தியசாலை முழுவதையும் தாக்கி இருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த ட்ரம்ப் ஈரானில் அதை செய்கின்றேன், வெனிசுலாவில் இதை செய்கின்றேன், கியூபாவில் அதை செய்கின்றேன், உலக நாடுகளை எல்லாம் நான் அப்படி செய்யப்போகின்றேன் இப்படி செய்யப்போகின்றேன் என்று கூறுவதை விட்டுவிட்டு முதல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துப்பாக்கி கலாச்சாரத்தையும், அமெரிக்காவில் மிக மோசமான முறையில் துப்பாக்கிச் சூடுகள் அதிகரித்திருக்கின்றன. பல்கலைக்கழகத்தில், கல்லூரிகளில், இன்று வைத்தியசாலைகள் துப்பாக்கிச்சூடு, ஏன் ட்ரம்ப் கலந்து கொண்ட நிகழ்வில் கூட கில்டன் கோட்டலில் துப்பாக்கிச்சூடு. எனவே உலக நாடுகளுக்கு நீங்கள் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை பிடிப்பேன் என்பதை விட்டு முதல் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழித்து அமெரிக்காவை காப்பாற்ற முடியுமா என்று ட்ரம்ப் பார்க்க வேண்டும் என்பதுதான் தற்போது மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இவைதான் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பிந்திய மிக முக்கியமான நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.